பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த புனித வாரத்தில் திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு ஆண்டவர் இயேசுவை மெசியாவாக அரசராக குருத்தோலைகளை எல்லாம் தாங்கி ஓசன்னா என்று ஆர்வரிப்போடு ஆலயம் நோக்கி வந்தோம். இந்த புனித வாரத்தின் செவ்வாய்க்கிழமையில நம்முடைய திருத்தலத்தின் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய வல்லமைமிக்க பரிந்துரை வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றி சொல்லியும் பல விண்ணப்பங்களோடும் வந்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியார் அவர் நற்கருணை பக்தி முயற்சிக்கு பாதுகாவலராக இருக்கிறார். நம்ம அந்தோணியாரிடம் வருகிறோம் என்று சொன்னால் ஒரு காரியம் கட்டாயம் நிச்சயம். அது என்னன்னா, நிறைய புதுமைகளை எல்லாம் நம்ம அந்தோணியாருடைய வாழ்வில் நிறைய புதுமைகளை அவர் செய்திருக்கிறார். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நமக்கும் இவருக்கும் இடையே இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள், டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ், இத கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய வல்லமைமிக்க பரிந்துரை வழியாக யார் யாரெல்லாம் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய பாதுகாவலை அவருடைய பரிந்துரை நாடி வருகிறோமோ அவர்கள் எல்லாருக்கும் அவர் பெற்றுக் கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, என்னுடைய எண்ணங்கள் உன்னுடைய எண்ணங்கள் அல்ல. அப்போ அந்தோணியார் வழியாக நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு காரியம் என்னன்னா, நம்முடைய எண்ணங்களும் இவருடைய எண்ணங்களும் ஒத்து போகக்கூடிய. அன்புக்குரியவர்களை, ஒருவேளை நீங்க என்ன சொல்றது, நம்ம சாதாரண மொழிநடையில சொல்லணும்னா, சில நேரங்கள்ல நம்ம கெமிஸ்ட்ரின்னு சொல்றோம், ஆங்கில வார்த்தை பயன்படுத்தும் போது இவர்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. சில நேரங்கள்ல இந்த வைப்ரேஷன் சொல்றோம், ஒத்த எண்ணங்கள், லைக் மைண்டட்னஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க. பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல நம்ம சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, அதிலும் குறிப்பாக பெண்கள் குருக்களிடத்துல ஒருவேளை கவுன்சிலிங்கோ அல்லது ஒவ்வொரு வருஷாதனத்திலையும் வருகின்ற பொழுது அவங்க சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, எங்க கணவனை பார்த்தாலே, வீட்டுக்காரரை பார்த்தாலே எங்கிருந்துதான் கோபம் வருதுன்னு தெரியல ஃபாதர், செம்ம கோபம் வருது, சிங்காவே மாட்டுறாரு, புரிந்து கொள்ளவே மாட்டுறாரு, எங்களுக்குள்ள அந்த கருத்து வேற்றுமைகள் இருந்து கொண்டே இருக்கிறது, அண்டர்ஸ்டாண்டிங்கே எங்களுக்குள்ள இல்ல. ஹல்லேலூயா. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, அப்போ இன்னைக்கு நம்ம பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஏன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, குறிப்பாக திருமண வாழ்க்கையில ஒரு 5 ஆண்டுகள் கடந்து போவது என்பது ரொம்ப ரொம்ப சிரமமான காரியங்களாக இருக்கிறது. ஒருவேளை நம்ம அப்பா அம்மாவுடைய தலைமுறைகளோ அல்லது தாத்தா பாட்டியருடைய தலைமுறைகளோ இந்த அளவுக்கு இது போல ஒரு சண்டை சச்சரவுகள் இந்த கணவன் மனைவிக்குள்ள இல்லற நிலைத்தல் வாழ்வுக்குள்ள ஒருவேளை அது இருந்ததா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. கட்டாயம் சண்டை சச்சரவுகள் இல்லாத குடும்பங்களே கிடையாது. ஆனால் நாம் இன்று சந்திக்கக்கூடிய அந்த அளவிற்கு இல்லற அழைத்தல் வாழ்க்கையில அன்புக்குரியவர்களை, ஒருவேளை அது காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, ஒருவேளை அது அரேஞ்ச்டு மேரேஜ் என்று சொல்லக்கூடிய பெரியவர்களால திருமணம் செய்யக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் சரி, இந்த இல்லற அழைத்தல் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு இந்த கருத்து வேற்றுமைகள்? ஆண்டவருடைய வார்த்தை மிக அழகா சொல்கிறது, என்னுடைய எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் அல்ல. எப்பொழுதுமே பாருங்க, குடும்பத்துல நான் நினைக்கிறது போல என்னுடைய கணவன் நினைக்க மாட்டாரு, நான் நினைப்பது போல என்னுடைய மனைவி நினைக்க மாட்டாங்க. இது நான் சாதாரண மொழி நடையில சொல்றேன். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய, நீங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக ஒரு முறை கூட நம்ம அப்படியே யோசிப்பாம். பிரியமானவர்களே, நிறைய நேரங்கள்ல இந்த கருத்து வேற்றுமைகள், இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அப்படின்னு சொல்றது, ஒருவேளை நான் நினைக்கிறது போலதான் என் மனைவியும் நினைக்கணும், நான் நினைக்கிறது போலதான் என்னுடைய கணவனும் நினைக்கணும், நாங்கள் நினைக்கிறது போலதான் எங்களுடைய குழந்தைகளும் நினைக்கணும்.
நாங்க நினைக்கிறது போலதான் எங்க அப்பா அம்மாவும் நினைக்கிறோம் இப்படின்றது சரியா? சரியா? எல்லாருடைய எதிர்பார்ப்புகளும் அப்படியாக இருக்கிறது. நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் என்னுடைய வீட்டுக்காரரும் நினைக்கணும். ஒருவேளை அன்புக்குரியவர்களே, இந்த புனித வாரத்துல கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய இந்த திருத்தலத்திற்கு கணவன் மனைவியாக நம்ம வந்து இந்த வழிபாட்டுல பங்கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கணவன்மார்களோ மனைவிமார்களோ அப்படி அந்த லைக் மைண்டடா இருந்தா என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில அதிலும் குறிப்பா புனித வாரத்துல வாங்க நம்ம ஆண்டவருடைய செய்தி கேட்க போலாம், அந்தோணியருடைய பரிந்துரை வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைத்தனங்களுக்கு நம்ம அன்பி சொல்ல போலாம். இல்ல குழந்தைகளுக்கு எல்லாம் இப்பதான் லீவ் விட்டுருக்காங்க, அதனால வந்து நம்ம இந்த லீவை கரெக்டா பயன்படுத்திக்கணும். உடனே வந்து ஈஸ்டர் முடிஞ்சோடனே மறுபடியும் வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிருவாங்க, காலேஜ் ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நம்முடைய குழந்தை செல்வங்களை கொஞ்சம் வெளியில நம்ம எங்கேயாவது கூட்டிட்டு போலாமா? பிரிமானவர்களே, டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், மாற்று கருத்துக்கள். அப்போ இன்னைக்கு கணவன் அங்கிருந்து கஷ்டத்தோடு கூட அவரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. மனைவி இங்க குழந்தைகளை பராமரித்துக் கொண்டிருக்கிறார். மனைவி நினைக்கிறாங்க, என் கணவன் என்னை வெளியில கூட்டிட்டு போவாரு, குறிப்பா வந்து இந்த நாள்ல வந்து ஒரு ஒரு வேலை வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு சமைக்கிற வேலை வந்து கொஞ்சம் வந்து எனக்கு ஃப்ரீயா அவரு என்னை வெளியில கூட்டிட்டு போனா அந்த வேலை எனக்கு இருக்காது. கணவன் அங்க மனைவி கையால சாப்பிடணும்னு ஆசையோடு வருவாரு. திரும்பவும் எங்கடா நம்ம மனைவியை கூட்டிட்டு போறாரு. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், கருத்து வேற்றுமைகள். எண்ணங்கள், மனைவியினுடைய எண்ணங்கள் வேறு, கணவனுடைய எண்ணங்கள் வேறு. நம்முடைய எண்ணங்கள் வேறு, ஆண்டவருடைய எண்ணங்கள் வேறு. ஹalleluya. இந்த கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹalleluya, ஹalleluya. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஆண்டவர் இயேசுனுடைய எண்ணங்களும் திருத்தூதர்கள் 12 பேர், 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 1 மாசம் 2 மாசம் அல்ல, 3 வருடங்களாக ஆண்டவர் இயேசுவோடு கூட பயணித்தார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு சாப்பிட்டாங்க, ஆண்டவர் இயேசுவோடு தூங்கினாங்க, ஆண்டவர் இயேசுவோடு பயணம் செய்தாங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிகழ்த்தி எல்லா வல்ல செயல்களையும் பார்த்தாங்க, ஆண்டவர் இயேசுடைய போதனைகளை கேட்டாங்க. சந்தேகங்கள் இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு அவர்கள், ஆண்டவரே எங்களுக்கு இது புரியல, எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு சொன்னாங்க. யோவானுடைய சீடர்கள்லாம் ஜெபிக்க கற்றுக் கொடுக்குறாரு, எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹalleluya. ஆனால் இந்த 12 திருத்தூதர்களுடைய எண்ணங்களும் ஆண்டவர் இயேசுனுடைய எண்ணங்களும் ஒன்றாக இருந்துச்சா? ஒன்றாக இருந்துச்சா? ஒன்றாக இருந்துச்சா? மாறுபட்டு இருந்துச்சா? மாறுபட்டு இருந்துச்சு. ஹalleluya. கரங்களை வைத்து சொல்ல, ஹalleluya. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்குன்னு என்னோட அப்பா இந்த திட்டத்தை தான் வச்சிருக்காரு, தந்தையாம் இறைவன் எனக்குன்னு இந்த திட்டத்தை தான் வச்சிருக்கிறாரு. என்ன அந்த திட்டம் அப்படின்னா, அப்பா தந்தையாம் இறைவனுக்கும் மக்களுக்கும் இடையேயான அந்த உறவு கீழ்ப்படியாததுனால, ஆதாமுடைய கீழ்ப்படியாதனால, முதல் பெற்றோருடைய கீழ்ப்படியாதனால இழந்து போயாச்சு. யாவே இறைவனோடு மனிதன் அந்த தோட்டத்துல வந்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, யாவே இறைவன், மூவர் இறைவன் ஆதாமோட ஏவாளோட முதல் பெற்றோரு அவர் அப்படியே வாக்கிங் போவாரு. அவங்களுக்குள்ள எந்த வேறுபாடுகளும் இல்லாம இருந்துச்சு. முதல் பெற்றோருக்கும் கடவுளுக்கும் எந்த மாற்று கருத்துகளுமே எல்லாரும் இருந்துச்சு, எந்த எண்ணங்களும் மாற்று கருத்து எல்லாம் இருந்துச்சு. அவங்களோட பயணம் பண்ணாங்க. ஹalleluya. கரங்களை வைத்து சொல்லுவோம், ஹalleluya. எங்கே அந்த கீழ்ப்படிதல் இல்லையோ, ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாம நம்முடைய வாழ்வு மாற்று கருத்துக்குள்ள நம்ம போறோமோ, மாற்று கருத்தை கொண்டு வரக்கூடிய அந்த கருத்துக்களுக்கு நம்ம உள்வாங்குறோமோ, அப்பொழுதே பாருங்க தெரியுமா, இந்த உறவு சிக்கல் வந்துருது. ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹalleluya, ஹalleluya. அன்புக்குரியவர்கள், இது திருமணமாகி ஒருவேளை முதல் வாரத்துல இருக்கலாம், முதல் மாதத்துல இருக்கலாம், முதல் வருடத்துல இருக்கலாம், அல்லது திருமணமா 25 வருஷமா இருக்கலாம், 50 வருடமாக இருக்கலாம். நீங்க திருமண வாழ்க்கையில மட்டுமல்ல, துறவற வாழ்க்கையிலும் கூட இன்னைக்கு ஒரு வேளை என்னுடைய அந்த எண்ணங்கள் ஆண்டவர் இயேசுனுடைய எண்ணங்களோடு ஒன்றாக இருக்கிறதான்னு நம்ம பரிசோதனை செஞ்சு பார்த்துக்கிட்டே இல்லைன்னா, நடுவுல வேறு ஒரு எண்ணம் நமக்கு வரும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. பிரியமானவர்களே, ஒரு இறை வார்த்தை கூட நம்ம வாசிச்சிருவோம். இந்த இறை வார்த்தையில பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் இயேசுனுடைய எண்ணமும் திருத்தூதர்கள்ல குறிப்பாக எல்லாருடைய எண்ணமும் ஒன்றாக இல்லை. அந்த திருத்தூதர்களுடைய எண்ணங்கள் மாறுபட்டதாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை வந்து நம்ம இன்னைக்கு நாளினுடைய நற்செய்தியில நம்ம வாசித்தோம். பிரியமானவர்கள்,
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக அவர் சொல்றாரு. ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏதாவது மறைவா இருக்க முடியுமா? நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட ஏதாவது மறைச்சிட முடியுமா? மறைச்சிட முடியும். எவ்வளவு பாவங்களை மறைச்சு வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு அருட்சாதனத்துல அமருகின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நிறைய பாட்டிமார்கள் தாத்தாமார்கள்லாம் வந்து எங்களுடைய இளமை பருவத்துல நாங்க செய்த பாவங்கள், ஆனா நாங்க ஒவ்வொரு வருட்சாதனம் சொல்லவே இல்லை. இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்தோம். இப்பதான் சொல்றோம். ஏன்னா சாவு பயம். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இன்னைக்கு நம்ம இறந்துட்டோம்னா ஆண்டவருக்கு முன்னாடி போய் கை கட்டி நிக்கணும்ல. அதனால இப்போ வந்து வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது நம்ம ஒரு ஒவ்வொரு வருட்சாதனத்துல பங்கெடுத்துடலாம். அன்புக்குரியவர்களே, அப்படி மறைச்சு வைக்கிறதுனால பாதிப்பு யாருக்குங்க? நம்முடைய பாவம் என்று நமக்கு தெரிகிறது. பாவம் என்று தெரிகிறது. நம்ம பாவம் செஞ்சிட்டோன்ற உணர்வு எல்லாம் இருக்குது. ஆனா சில நேரங்கள்ல பாவம் செஞ்சித்தனத்துல போய் சொல்றதுக்கு பயமா இருக்குது. சில நேரங்கள்ல பங்குசாமிகிட்ட சொல்றதுக்கு பயமா இருக்குது. சில நேரங்கள்ல வெளியில இருந்து வரக்கூடிய குருக்களை தேடி போறோம். அந்த குருக்கள்கிட்ட வந்து நமக்கும் அவருக்கும் எந்த உறவுமே இல்லாம அவர்கள்ட்ட போய் அந்த பாவத்தை நம்ம அறிக்கிடுவதற்காக செல்கிறோம். சில நேரங்கள் அன்புக்குரியவர்களே, அப்படி வந்து நம்ம அந்த பாவத்தை வந்து நமக்கு தெரிகிறது, அதை நாம் மறைத்து வைக்கிறோம் என்று தெரிகிறது. அப்படி மறைச்சு வைக்கிறதுனால எனக்கு என்ன வந்துற போகுது? நான் அந்த பாவத்தை மறைச்சு வைக்கிறதுனால எனக்கு என்ன வந்துற போகுது? அன்புக்குரியவர்களே, நிறைய திருத்தந்தையர்கள், புனித திருத்தந்தையர்கள் இந்த நாட்கள் நாம் வாழக்கூடிய நாட்கள்ல அவங்க சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுங்களா? நான் எல்லாம் என்ன பெரிய பாவம் செஞ்சுட்டேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம வந்து ஒவ்வொரு வருட்சாதனத்துல அமர்கின்ற பொழுது, சாமி நான் ஒன்னும் ஒரு பெரிய பாவம் எல்லாம் பண்ணல. அல்லேலூயா. பெரிய பாவம் எல்லாம் எதுவும் பண்ணல. அதிலும் வந்து பழைய காலத்தாளு வந்து சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சாவான பாவம் எல்லாம் எதுவும் பண்ணல, அப்படிதான் ஆரம்பிப்பாங்க. சாவான பாவம் எல்லாம் எதுவும் பண்ணல அப்படின்னு அவங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடமாக, அவங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிப்பதற்காக சொல்லக்கூடிய ஒரு இடமாக இன்னைக்கு ஒவ்வொரு வருஷம். அப்படின்னா நான் பாவம் செய்து விட்டேன் என்ற உணர்வே இல்லாமல் வாழ்வது. ஹல்லேலூயா. இந்த கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல கணவன் மனைவிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றது, குருக்கள்கிட்ட வந்து சொல்லக்கூடிய காரியங்கள் என்னவாக இருக்கிறதுனா, என்னை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்ற ஒரு உணர்வே இல்லாம என் மனைவி இருக்கிறாங்க, என் கணவர் இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, எனக்கும் வலிக்கும் என்று என் கணவரோ என் மனைவியோ புரிந்து கொண்டாலே போதும். எனக்கு வலிக்கும் அப்படின்றதே என்னுடைய கணவனுக்கு புரியுறதில்ல, என் மனைவிக்கு புரிவதில்லை. பாருங்கள், கருத்து வேற்றுமைகள், அந்த எண்ணங்கள் வேற்றுமைகள் அங்க வந்துருக்கு பிரியமானவர்களே. அப்போ இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் வந்து இன்னைக்கு மிக அழகாக ஒரு காரியத்தை அதனும் புனித வாரத்துல நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 13வது அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் மறைக்கக்கூடிய எல்லாம் அவருக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் 13வது அதிகாரம் இறைவார்த்தை 21. இப்படி ஆண்டவர் இயேசு சொல்றாரு. இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். பாருங்க அன்புக்குரியவர்களே, ஒருவேளை என்ன வந்து காட்டி கொடுக்கக்கூடியவர் வந்து நம்ம ஜெய்சனா அப்படின்னு, ஒருவேளை ஜெய்சனா இருக்குமா, அல்லது இந்த தம்பி பேர் தெரியல, ஆல்டர் பாய், இந்த தம்பியா இருக்குமா, ஒருவேளை இவனா இருக்குமா அல்லது இவனா இருக்குமா அப்படின்னு எந்த குழப்பமும் இல்லைங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்ற, திட்டவட்டமாக என்ன ஒருத்தன் காட்டி கொடுப்பான். பிரைஸ் தி லார்ட். கரங்களை வைத்து சொல்லலாம். அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, யார் ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்தது? சொல்லுங்க, யார் ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுத்தா? இப்ப ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுக்க போகிறேன் என்று யூதாசுக்கு தெரியுமா தெரியாதா? பிரைஸ் தி லார்ட். நீங்க சொல்லுங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் காட்டி கொடுக்க போறேன் அப்படின்னு யூதாசுக்கு தெரியுமா தெரியாதா? யூதாசு தன்னை காட்டி கொடுக்க போவான் என்று ஆண்டவர் இயேசுக்கு தெரியுமா தெரியாதா? திட்டவட்டமாக தெரிகிறது. ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்வில இந்த யூதாசினுடைய மனப்பாங்கு, யூதாசினுடைய ஆங்கிலத்துல சொன்னா the spirit of Judas,
யூதாசினுடைய அந்த மனப்பாங்கு ஒருவேளை நமக்குள்ளாக இருக்கிறதா அப்படின்னா, ஆண்டவர் இயேசுவுக்கு முன்னாடி எதையாவது நம்ம மறைச்சு வச்சிட முடியுமா? மறைச்சு வச்சிட முடியுமா? உங்க மனைவிக்கு எதிரா, உங்க கணவனுக்கு எதிரா, உங்க மாமியாருக்கு எதிரா, உங்க மருமகளுக்கு எதிரா, அல்லது இந்த பங்கு சாமியாருக்கு எதிரா, அல்லது choir மெம்பர்ஸுக்கு எதிரா ஏதாவது நீங்க தீங்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறத ஆண்டவருக்கு அது தெரியுமா தெரியாதா? கட்டாயம் தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை குறித்து ஒரு முறை சொல்லல, 2 முறை சொல்லல, 3 முறை சொல்லுகிறார். என்னன்னு? இதுதான் தந்தையினுடைய திட்டம். நான் இந்த மக்களுடைய கைகள்ல என்னையும் நான் கொடுக்க போறேன். நான் இறக்க போறேன். எனக்கு இது போலதான் மரணம். இப்படித்தான் என்ன கொடுமைப்படுத்தி என்ன கொல்லுவாங்க. இதெல்லாம் ஆண்டவர் இயேசுவுக்கு தெரிஞ்சுங்களா? அவர் மட்டும் வச்சுக்கிட்டாரு அப்படியே? தன்னுடைய திருத்தூதர்களுக்கு, தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொல்லி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க அன்புக்குரியவர்களே, ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை தன்னுடைய இறப்பை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்கிறார். யாருக்கு? திருத்தூதர்களுக்கு. ஹல்லேலூயா. இந்த கரங்களை வைத்து சொல்லுவோம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் திருப்பலியில பங்கெடுக்கிறேன் ஃபாதர். ஒவ்வொரு நாளும் நான் கோடி அற்புதற்குரிய அந்தோணியாருடைய திருத்தலத்துக்கு வருகிறேன். அப்படி வந்தாலும் கூட என் கணவன் மீது, என்னுடைய மாமியார் மீது, என்னை காயப்படுத்தியவர்கள் மீது எனக்கு இருக்கக்கூடிய அந்த கோபம் குறைய மாட்டேங்குது. எனக்கு இருக்கக்கூடிய அந்த வெறுப்பு, என்னால் அதுல இருந்து வெளியில வரவே முடியல. அன்புக்குரியவர்களே, இப்போ இந்த கோபத்தினால, இந்த வெறுப்புனால, இந்த எரிச்சல்னால யாரு பாதிக்கப்பட போறது? முதலாவதாக பாதிக்கப்பட போறது யாரு? யாருக்கு கோபம் வருதோ, யாருக்கு எரிச்சல் வருதோ, யாருக்கு வெறுப்பு வருதோ, அவர்கள்தான் உடல் ரீதியாக, மன ரீதியாக அங்கே நோய்க்கு ஆளாக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. உளவியல் ரீதியாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நல்ல தயாரிப்போடு, நல்ல ஒரு பாவ சங்கீதனம், நல்ல ஒரு ஒப்புரவு அருட்சாதனத்துல நம்ம போய் ஆண்டவர் இடத்துல இதுதான் என்னுடைய இயலாமை, இதுதான் என்னுடைய பலவீனம், இதுதான் என்னுடைய பாவம் என்று ஆண்டவர் இடத்துல நம்ம அறிக்கை எடுக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வுல நிறைய நேரங்கள்ல நம்ம சாட்சி சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய நோய்கள்ல இருந்து நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளுடைய சிந்தனை என்னன்னா, 3 முறை தன்னுடைய பாடுகளை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்றாரு. தன்னை காட்டி கொடுக்கக்கூடியவன். அதுவும் பாருங்க, சும்மா சாதாரணமா சொல்லுங்க. ஆண்டவரே சொல்றாரு, உள்ளம் கலங்கியவராய். ஹல்லேலூயா. அப்படின்னா அன்புக்குரியவர்களே, நீங்க பாருங்க, இன்னைக்கு கணவனுக்கு தெரியுது மனைவி தான் தனக்கு பிரச்சனை கொடுக்க போறாங்க, ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க, மனைவி தான் தன்னுடைய குடும்ப வாழ்வில் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை எல்லாம் உண்டாக போறாங்கன்னு கணவனுக்கு தெரியுது, மனைவிக்கும் தெரியுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ரொம்ப வருத்தத்தோட, ரொம்ப மனக்கலக்கத்தோட தன்னுடைய மனைவிட்ட ஒருவேளை அந்த கணவரோ அல்லது அந்த குடும்ப உறவுகளோ அதை வெளிப்படுத்துகின்ற பொழுது நம்ம நிறைய நேரங்களில் சொல்லும் பாத்தீங்களா, முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறது மாதிரி எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே அந்த உறவு அப்படியே இருக்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்போ அந்த கணவனுக்கு புரியும்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருவேளை காவல் நிலையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமோ அல்லது சண்டை சச்சரவுகள் மத்தியிலோ பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமோ, அப்போ அந்த கணவனுக்கு வெளிப்படையாக அது அவர் அதை அனுபவிக்கிறார். எனக்கு யூதாசனுடைய வாழ்வில் அன்புக்குரியவர்களே, யூதாசுக்கு தெரிகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் காட்டி கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. பல்வேறு விதமான சிந்தனைகள் எல்லாம் உண்டு. ஏன் யூதாஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் காட்டி கொடுக்க வேண்டும்? ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அவருக்கு தெளிவாக தெரியும், கடவுள் எனக்காக வச்சிருக்கிற திட்டம் இதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்கள் அன்புக்குரியவர்கள் அவர் வார்னிங் கூட கொடுத்திருக்கிறார். என்னன்னா, மணுமகன் அவருக்குன்னு தந்தையாம் இறைவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ அதன் பிரகாரம் அவர் பயணிக்கிறார். ஆனால் அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கோ ஐயோ கேடு, அவன் பிறவாமல் இருந்திருந்தாலே நலமாக இருந்திருக்கும். பாருங்க அன்புக்குரியவர்களே, எந்த அளவுக்கு ஆண்டவர் தயார்படுத்தி கொண்டே இருக்கிறார். இப்போ
நம்முடைய வாழ்விலும் கூட சில நேரங்கள் நண்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தயாரித்துக் கொண்டே இருக்கிறார். the spirit of Judas சொல்றோம் இல்லைங்களா? யூதாசுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க போகிறோம் என்று தெரியும் இல்லையா? தெரியுமா இல்லையா? அப்ப அன்புக்குரியவர்களே, அவனுடைய எண்ணத்தை ஆண்டவர் இயேசுனுடைய எண்ணத்தோடு ஒரு மேலே அது என்ன நோக்கமாக இருந்திருந்தாலும் கூட ஒரு முறை பரிசோதனை செஞ்சு பார்த்திருந்தான். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதாசுக்கு அவனுடைய வாழ்வினுடைய இறுதி முடிவு இப்படியாக இருந்திருக்குமான்னா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, என்னுடைய சிந்தனை இப்படியாக தான் இருந்துச்சு இறை வார்த்தை வாசிக்கின்ற பொழுது. இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் வாழ்ந்த நாட்கள்ல தெரியாத நபர்கள் யாராவது இருந்தாங்களா? யாராவது இருந்தாங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே எல்லார்கிட்டையும் அவர் சொல்றாரு, நீங்க என்னை கல்வனை பிடிக்கிறது போல பிடிக்க வந்திருக்கிறீங்க. நான் கோயில்ல தான் எல்லாருக்கும் செய்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன், எல்லா மக்களுக்கும் சுகத்தை கொடுத்து கொண்டிருந்தேன். ஹல்லேலூயா. பாருங்க அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யாருக்காவது தெரியாத நபர்கள் இருந்தாங்களா? அப்ப யூதாசுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முத்தமிட்டு காட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் ஏதாவது இருந்துச்சா? நான் சொல்றது புரியுதுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உதாரணத்துக்கு இப்ப என்ன யாருன்னே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஜெய்சன் என்ன காட்டி குடிக்க வர்றாருன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பரிசேயர்களும் அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் அவரை கைது செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள், அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி சதி திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெரியாதவங்க யாராவது இருந்தாங்களா? எல்லாருக்கும் தெரியும். அப்ப யூதாசுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க வேண்டிய எந்த அவசியமே கிடையாது. ஹல்லேலூயா. அப்ப யூதாஸ் செய்திருக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், ஒருவேளை ஆண்டவர் இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் என்ன நோக்கத்தினுடைய அடிப்படையிலாக இருந்தாலும் அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒருவேளை, ஏன்னா இவ்வளவு தெளிவாக சொல்றாரு, என்னன்னு என்ன காட்டி கொடுக்க கூடியவன் யார் என்று உங்கள ஒருத்தன் என்ன காட்டி கொடுப்பான், அவன் யாருன்னு அவருக்கு தெரியும். பிரியமானவர்களே, இப்ப நிறைய நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில கூட யூதாசனுடைய மனநிலை ஒருவேளை யாருக்குமே தெரியாது, நான் மறைத்து இந்த காரியங்களை செய்யறேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு நீங்களும் நானும் செய்யறது தெரியுமா தெரியாதா? நல்ல சத்தமா சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? ஒருவேளை உங்க மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், ஒருவேளை உங்க கணவனுக்கு தெரியாம இருக்கலாம், ஒருவேளை உங்க அம்மாவுக்கு, உங்க அப்பாவுக்கு, உங்களுடைய உறவுகளுக்கு தெரியாம இருக்கலாம். இவருக்கு தெரியாம இருக்குமா? இல்ல. அப்ப பாருங்க, இந்த புனித வாரத்தில் நம்மையே நம்ம பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம், ஒருவேளை அது பாவமாக இருக்கலாம், ஒருவேளை நீங்களும் நானும் அன்புக்குரியவர்களே நம்முடைய இயலாமைகள் பலவீனங்களால சில இயலாமைகள் பலவீனங்கள்ல வெளியே வரவே முடியல. அது ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியுமா தெரியாதா? கட்டாயம் தெரியும். ஆகவேதான் புனித அகஸ்தீனர் இப்படி சொல்கிறார், உங்களுடைய அனுமதி இல்லாமல், என்னுடைய அனுமதி இல்லாமல் உங்களையும் என்னையும் கடவுள் படைத்தார். அப்படிதானே? நம்மள்ட்ட கேட்டுட்டா படைச்சார் நம்மள? எனக்கு இந்த மாதிரி மூக்கு வேணும், இந்த மாதிரி காது வேணும், இந்த மாதிரி லிப்ஸ் வேணும் அப்படிலாம் நம்மள்ட்ட கேட்டா படைச்சாரு? இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய அனுமதியின்றி, என்னுடைய அனுமதியின்றி நம்மை படைத்த இறைவனால உங்களுடைய அனுமதி இல்லாமல், என்னுடைய அனுமதி இல்லாமல் நம்மை மீட்க அவரால் முடியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு யூதாசு தான் தன்னை காட்டி கொடுக்க போறான்னு தெரிஞ்சுதா இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதாசை பார்த்து, என்ன நீ காட்டி கொடுக்க போற, ஏன்டா என்ன காட்டி கொடுக்க போற, நான் என்னுடைய வழியை பார்த்துட்டு போறேன், நீ எதுக்கு இந்த தண்டனைக்குள்ள வர்ற சொல்லியிருக்க முடியுமா? முடியுமா முடியாதுங்களா? கட்டாயம் முடியும். ஆனால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார் தெரியுங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட சுதந்திரத்தை கொடுக்கக்கூடியவர். நிறைய நேரங்கள்ல இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, சில இன்னசென்ட் சஃபரிங்ஸ்ல ஏன் இவ்வளவு துன்பப்படுகிறார்கள்? ஒருவேளை அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு ஈரான் நாட்டிற்கும், இஸ்ராயல் நாட்டிற்கும், அமெரிக்கா நாட்டிற்கும், எல்லா உலக நாடுகளுக்கும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சா ஒரு நொடி பொழுது போதாது இந்த சண்டையெல்லாம் நிறுத்துறதுக்கு? யார் இந்த சண்டைக்கு காரணமோ அந்த சண்டைக்கு காரணகர்த்தாவை அவர் ஒருவேளை மனம் மாற்றுவதற்கோ அவர்களை அழிப்பதற்கோ ஆண்டவரால முடியாது? சொல்லுங்க, முடியுமா முடியாதா? அப்ப அன்புக்குரியவர்கள் நிறைய நம்ம கேள்வி கேட்கிறோம் இல்லைங்களா? எனக்கு எதிராக என்னுடைய கணவன் இப்படி பண்றாரு, என்னுடைய மனைவி இப்படி பண்றாங்க, என்னுடைய சகோதரர்கள் இப்படி பண்றாங்க, என்னுடைய மாமியார் இப்படி பண்றாங்க. அன்புக்குரியவர்களே, இப்ப நம்முடைய வாழ்வுல இந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரிடத்துல நீங்களும் நானும் ஆலோசனை கேட்கிறோமா?
அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இயலாமைகளை குறித்து, நம்முடைய பலவீனங்களை குறித்து இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல வந்து, ஆண்டவரே என்னுடைய இயலாமை இதுதான், என்னுடைய பலவீனம் இதுதான், எனக்கு கோபம் வருது, எனக்கு இச்சைக்குரிய பார்வைகள் இருக்கிறது, நான் தவறான செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன், ஆண்டவருடைய சமூகத்துல வந்து இதான் என்னுடைய இயலாமை, ஆண்டவரே என் இயலாமை என்ன என்பது உனக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஒருவேளை எனக்கு மனைவிக்கு தெரியாம இருக்கலாம், கணவனுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்கு என்னுடைய இயலாமை தெரியும். இந்த இயலாமையிலிருந்து வெளிவருவதற்கு எனக்கு அருள் தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நம்மளால வர முடியுமா, முடியாதுங்களா? கட்டாயம் வரலாம் பிரியமான சகோதர சகோதரிகளே. அன்புக்குரியவர்களே, இந்த நாட்கள்ல நம்ம குறிப்பா கழுதையை குறித்து நிறைய நம்ம தியானிக்கிறோம் இல்லைங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெஸ்ஸியாவாக அவரு கழுது மேலதான் பவனி வர்றாரு இல்லைங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எத்தனை முறை கழுது மேல பவனியில வந்தாரு? யோசிச்சு பாருங்க, எத்தனை முறை கழுது மேல பவனி வந்திருப்பாரு? உங்களுக்கு தெரிஞ்சு கழுதைக்கும் ஆண்டவர் இயேசுக்கும் உள்ள தொடர்பு. எருசலேம் நகருக்குள்ளார கழுது மேல வல்லாரு, எல்லாரும் ஓசன்னான்னு பாட்டு பாடினாங்க முதல் முறை. அதுக்கு முன்னாடி எங்கேயாவது கழுது மேல வந்திருக்கிறாரா? உங்களுக்கு தெரியும் ஆன்சர், உங்களுக்கு தெரியும் பதில். அவர் குழந்தையா இருக்கிறச்ச அவங்க அம்மா அந்த என்ன சொல்றது, பெத்லகேமுக்கு அவங்க பயணிக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு, அந்த பயணம் ஞாபகம் இருக்குங்களா? குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி, அப்ப இந்த கழுத பயணம் இவருக்கு ஏதாவது புதுசா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இப்போ விவிலியத்துல வந்து கழுதை குறித்து நம்ம நிறைய நம்ம வந்து வாசிக்கிறோம். அதுல ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தியை வந்து ஆண்டவர் இந்த நாட்கள்ல காட்டி கொடுக்குறாரு. கழுதை பேசுவாங்க? கழுதை பேசுமா? நீங்க பாத்துருக்கீங்களா? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கழுதை வளர்க்குறவங்களுக்கு 50 லட்சம் கொடுக்குறாங்க, மத்திய அரசாங்கம். நம்ம வழக்கமா வந்து என்ன சொல்லுவோம்னா, ஒழுங்கா படிக்கலன்னா கழுதை தான் மேய்க்க போவ அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்குங்களா? நம்ம படிச்ச காலத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் கழுதை மேய்க்கிறவங்களுக்கு 50 லட்சம் கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. இப்ப சில பேருடைய மனசெல்லாம் அப்படியே வந்து பேசாம கழுதை மேய்ச்சிருக்கலாமோ? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்ராயல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து அவங்க வாக்களிக்கப்பட்ட தேசம் கானான் தேசத்துக்கு வர்றாங்க. அப்படி வருகின்ற பொழுது எரிகோவுக்கு பக்கத்துல அவர்கள் வந்து அங்கே பாளையம் இறங்குறாங்க. அப்படி பாளையம் இறங்குகின்ற போது மோவாபியன் நாட்டுல அவங்க வந்து அந்த பகுதியில் இருக்கிறாங்க. இவங்களை பார்த்த உடனே அந்த அரசனுக்கு ஒரே பீதி ஆயிடுது. என்னன்னா, இவ்வளோ பெரிய ஜனங்கள், ஒருவேளை இவர்கள் நமக்கு எதிராக வருகிறார்கள் என்று சொன்னால் கட்டாயம் நம்ம அழிஞ்சு போயிடுவோம். அதனால என்ன பண்றாரு, நம்ம நிறைய நேரங்கள் அன்புக்குரியவர்களே அடுத்தவரோடு நேரடியாக நம்ம சண்டை செய்வதற்கு பதிலா ஒரு குறுக்கு வழியை ஃபாலோ பண்ணுவோம். என்னன்னா, குறி சொல்றவன், மந்திரவாதி, அப்புறம் குட்டி சாத்தான ஏவி விடுறவன், அது ஒரு வேலை எலும்புச்ச பழமா இருக்கலாம், வேற என்ன படைப்பு பொருளா இருக்கலாம், என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாம். இது நாம் வாழக்கூடிய இந்த நாட்கள்ல மட்டுமல்ல, இஸ்ராயல் மக்கள் கானான் தேசத்தை, வாக்குறுதியினுடைய அந்த தேசத்தை நோக்கி போகின்ற பொழுது அவர்களை பார்த்து பயப்படுறாங்க. அன்புக்குரியவர்களே, அன்புக்குரியவர்களே, அப்படி பயப்படுகின்ற பொழுது அந்த அரசனா சொல்றான், இஸ்ராயல் நாட்டை சாராத ஒரு இறைவாக்கினரை அவரை கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க, அவரை கூட்டிட்டு வந்து இந்த இஸ்ராயல் மக்களுக்கு எதிரா நீங்க வந்து ஒரு சாபத்தை கொடுத்துருங்க, சபிச்சிருங்க. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நிறைய அப்பா அம்மா, நிறைய தாத்தா பாட்டிகள் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு என்ன தெரியுங்களா? ஃபாதர், என்னுடைய மகன் கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை கைவிட்டுட்டாரு, என்னை கண்டுக்கிறதே இல்லை. என்னுடைய மகள் என்னுடைய கல்யாணத்துக்கு அப்புறம் என்னை கண்டுக்கிறதே இல்லை, நான் தனியா தான் இருக்கிறேன், நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னு மகனை குறித்து, மகளை குறித்து நீங்க சாபம் கொடுக்குறீங்க இல்லையா? இதெல்லாம் பலிக்குமா? பலிக்குமா? அப்பா அம்மா தாத்தா பாட்டி கொடுக்குற சாபம் பலிக்குமா? அன்புக்குரியவர்களே, நம்ம வார்த்தையை கவனமா பயன்படுத்தணும், வார்த்தையை கவனமா பயன்படுத்தணும். பிரியமானவர்களே, சில நேரங்கள்ல நீங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், ஒருவேளை கோபத்திலேயோ ஒருவேளை வந்து கஷ்டத்திலேயோ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் உங்க பிள்ளைகள், உங்க பேர குழந்தைகளை அது காயப்படுத்திடும். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் சாபத்தை கொடுப்பதற்காக நம்மளை ஆண்டவர் அழைக்கல. ஹல்லேலூயா. ஆகவேதான் இன்னைக்கு ஆண்டவருடைய செய்தி கொடுக்கின்ற பொழுதும் கடவுளுடைய இரக்கத்தை நீங்களும் நான் எதிர்பார்க்கிறோம். சபிப்பதற்காக ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. இப்ப இறைவாக்கினர் பிழையாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை, இஸ்ராயல் நாட்டை சாராத ஒரு இறைவாக்கினரை இஸ்ராயல் மக்களை சபிப்பதற்காக அங்க காசெல்லாம் கொடுத்து அவரை கூட்டிட்டு வர்றதுக்காக பிளான் பண்றாங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே,
இவர் இஸ்ராயல் நாட்டை சாராத இறைவாக்கினராக இருந்தாலும் இவருடைய வாழ்வு வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய செய்தி என்ன தெரியுங்களா? அப்படி அந்த குறி சொல்வதற்கான காசோடு கூட மோவாபியனுடைய மூப்பர்களும் இன்னும் அங்க இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களும் ஒரு முறை அல்ல 2 முறை இந்த பிள்ளையாம் கிட்ட வருவாங்க. இது போல வாங்க, கொஞ்சம் வந்து இந்த இஸ்ராயல் மக்களை எல்லாம் கொஞ்சம் சபிச்சு விட்டுருங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம செஞ்சுக்கலாம். பிரைஸ் தி லார்ட். கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு வந்து ஒருவேளை உங்க குடும்பத்துல அடுத்தவர்களுடைய வளர்ச்சியை குறித்து தயவு செய்து இந்த விஷயம் பண்ணவே பண்ணாதீங்க. ஒருவேளை உங்களுடைய சகோதரனோ உங்க சகோதரியோ உங்க மாமியார் வீடோ உங்க மனைவி உங்களுக்குள்ள சண்டைகள் எதுவாக இருந்தாலும் அவர்கள் அழிய வேண்டும், அவர்களுக்கு சாபம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க சாபத்தை கட்டிக்கொள்ளாதீர்கள். பாருங்க பிரியமானவர்களே, அவரு இது போல செய்தி வந்த உடனே நான் அப்படிலாம் வரமாட்டேன், ஆண்டவரிடத்துல நான் வந்து பரிசோதனை செய்து பார்ப்பேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் சொல்றாரு, எனக்கு நீங்க எவ்வளவு தங்கம் கொடுத்தாலும், எனக்கு நீங்க எவ்வளவு விலை மதிக்க முடியாத என்னுடைய ரூம் முழுவதும் கொடுத்தா கூட நான் வரமாட்டேன், ஆண்டவரிடத்துல நான் கன்சல்ட் பண்ணாம வரமாட்டேன். ஆண்டவருடைய வாக்கு அங்கே பிள்ளையாமுக்கு கொடுக்கப்படுகிறது. இறைவாக்கினர் பிள்ளையாமுக்கு என்னன்னா, அவங்களோட நீ போகாத. முதல் முறை அவர் போலீங்க, 2வது முறையாக இன்னும் அதிகமாக வெகுமதிகள் கொடுக்கிறேன் என்று சொல்லி. இன்னைக்கு பாருங்க அன்புக்குரியவர்களே, நம்மள வந்து சாதாரணமா வந்து சில நேரங்கள்ல இந்த தவறான காரியங்களை அழைத்து செல்வதற்கு சாதாரணமா ஒரு முறை நீங்க ரெஃப்யூஸ் பண்ணும் போது 2வது முறை என்ன நடக்குதுங்க? அதை விட இன்னும் அதிகமான நபர்கள். ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு, தீய ஆவியினுடைய கட்டுகள் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு விடுதலை கொடுக்கிறாரு. அந்த தீய ஆவி போயிட்டு தன்னை விட வல்லமை வாய்ந்த 7 ஆவிகளை கொண்டு திரும்பி எங்க வருதுங்க? அதே வீட்டுக்கு தான் வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாம இன்னைக்கு அன்புக்குரியவர்கள், நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நம்ம வந்து ஒரு இணைப்புல இல்ல, அவரோட ஒரு தொடர்பில் இல்லைன்னா, நமக்கு எதிராக ஒரு முறை நீங்க ஒருவேளை பாவத்திற்கு எதிரான உங்க சோதனை வரும்போது ஒரு முறை என்ன சொல்றீங்க, 2வது முறை இன்னும் அதிகமான சோதனை வருகிறது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சோதனை வேணா இருக்கட்டும், கோபமா இருக்கட்டும், பார்வையா இருக்கட்டும், அல்லது உங்களுடைய செயல்களாக இருக்கட்டும், அன்புக்குரியவர்களே, உங்களுடைய இயலாமைகள் பலவீனங்கள் எது என்று நீங்க பரிசோதனை செஞ்சு பாருங்க. நன்மை செய்யக்கூடிய காரியங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஆண்டவர் தொடர்ந்து அந்த வாய்ப்புகளை கொடுத்து கொண்டே இருக்கலாம். பிரியமானவர்களே, அப்ப நம்முடைய வாழ்க்கையில பிள்ளையாமுக்கு இன்னொரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அப்ப மீண்டுமாக அவர் என்ன பண்றாரு, ஆண்டவர்கிட்ட கன்சல்ட் பண்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, ஆனா நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ சொல்லணும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கழுத மேல பிள்ளையாம் இறைவாக்கினர் அப்படியே போய்கிட்டு இருக்கிறாரு. எதுக்குங்க? இஸ்ராயல் மக்களை சபிக்க வேண்டும் என்பதற்காக போறாரு. அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு இறை வார்த்தைய நம்ம கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைவு வச்சுக்கணும். ஆண்டவர் இயேசுவை சார்ந்த எல்லா நபர்களும் இந்த இறை வார்த்தையை கொஞ்சம் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணிக்கை புத்தகம் 23வது அதிகாரம் 23வது வசனம். எண்ணிக்கை புத்தகம் 23வது அதிகாரம் 23வது வசனம். பிரியமானவர்களே, இது கொஞ்சம் வந்து உங்களுடைய குடும்பத்துல சொல்லிக் கொடுங்க இந்த இறை வார்த்தையை. எண்ணிக்கை 23 என்ன தெரியுங்களா? யாக்கோபுக்கு எதிரான மந்திர மாயம் எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபுக்கு எதிரான மந்திர மாயம் எதுவும் இல்லை. இயேசுவை ஆராதிக்கிற, இயேசுவை வழிபடுகிற எனக்கு எதிராக, என் குடும்பத்திற்கு எதிராக மந்திர மாயம் எதுவும் இல்லை. இஸ்ராயலுக்கு எதிரான குறிக்கூறல் யாதும் இல்லை. ஆண்டவர் இயேசுவை வழிபடுகிற எனக்கு எதிரான, என் குடும்பத்திற்கு எதிரான குறிக்கூறல் எதுவும் இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ பிள்ளையாம் வந்து அப்படி போய்கிட்டு இருக்கிறாரு, கழுது மேல போயிட்டு இருக்கிறாருங்க. அப்படி கழுது மேல போய்கிட்டே இருக்கும் போதுங்க, அந்த கழுத வாழ உருவிட்டு நிக்கிற ஒரு தேவ தூதரை, ஒரு வான தூதரை அங்க பாக்குறாரு. யாரு பாக்குறது? கழுதை பார்க்கிறது. ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா, விலங்குகள், அதிலும் குறிப்பா நாய் கண்ணுக்கு தான் பேய் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா? தூரத்துல ஒரு நாய். ஹல்லேலூயா. சில நேரங்கள்ல அந்த நாய் ஓலம் தான் நம்ம சொல்லுவோம், ஊழ விடுறதா நாய். அப்படி உடனே நம்ம மனசுக்குள்ள ஒரே பீதி ஆயிரும். அன்புக்குரியவர்களே, விலங்குகளுக்கு பேயினுடைய
அந்த பிரசன்ஸ் மட்டும் கிடையாது, ஈவலுடைய பிரசன்ஸ் மட்டும் கிடையாது, கடவுளினுடைய அந்த ஒரு காரியத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை. அதனாலதான் நீங்க எஸ்ஐயா புத்தகத்துல வாசிச்சு பாக்குறீங்க, காளைக்கு தன்னுடைய எஜமானன் தெரிகிறான், கழுதைக்கு எங்க தீனி போடுறாங்கன்னு தெரியுது, ஆனா என் மக்களுக்கோ என்னை அவர்கள் அறிந்து கொள்வதில்லை என்று இறைவாக்கினர் எஸ்ஐயா சொல்லுவாரு. அப்போ ஒருவேளை காளையாக இருக்கலாம், கழுதையாக இருக்கலாம், நாயாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம். நீங்க பாருங்க பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த கழுதையானது வாளை உருவிக்கொண்டு நிற்கக்கூடிய ஒரு தேவ தூதரை, வான தூதரை பார்த்து தன்னுடைய வழித்தடங்கள்ல இருந்து ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அது தவறி போகிறது. அப்ப என்ன பண்றாரு இறைவாக்கினர் பிழையாமுக்கு கோவம் வந்து அந்த கழுதையை அடிக்கிறார். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அடிக்கிறார். அப்படி அடிக்கும் போது அந்த கழுதனுடைய நாவினை கடவுள் தொடுகிறார். அப்படி நாவினை தொடுகின்ற பொழுது அந்த கழுதை பேசுது, என்னன்னா என்னைக்காவது இது போல நான் செஞ்சிருக்கிறேனா, என்னை ஏன் அடிக்கிறீங்க? ஹல்லேலூயா. 2 கரங்களை வைத்து சொல்லும், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இந்த இறைவாக்கினர் பெலையாமுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த மக்களோடு போ, ஆனா நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ சொல்லணும்னு வெறும் வார்த்தையில மட்டும் அவர் சொல்லல. ஒரு நம்முடைய வாழ்வில் சில நேரங்கள்ல அடையாளங்கள், அதிசயங்கள் எதிர்பார்க்கிறோம் இல்லைங்களா? கழுதை எங்கேயாவது பேசுமா? கழுதை பேசுனதன் வழியாக இறைவாக்கினர் பிழையாமுக்கு ஆண்டவர் ஒரு அழகான செய்தியை சொல்றாரு. அப்பொழுதுதான் பிழையாமனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. வாழ உருவிக்கிட்டு நிக்கிற ஒரு வான தூதரை இவர் பார்க்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு செய்தியோட அவர் அங்க போறாரு. 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை தொடர்ந்து இந்த இறைவாக்கினர் பிழையாமுக்கு இஸ்ராயல் மக்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே செய்தி சொல்லப்படுகின்ற பொழுது இஸ்ராயல் மக்களை அவரால் சபிக்கவே முடியல, அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தான் கொடுக்கிறாரு. இஸ்ராயல் நாட்டை சாராத ஒரு இறைவாக்கினர் வழியாக இஸ்ராயல் மக்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. 2 கரங்களை வைத்து சொல்லுவோம், ஹல்லேலூயா. பாருங்க பிரியமானவர்களே, இன்னைக்கு இறைவாக்கினர் பிழையாம் ஆண்டவரோடு ஒரு உறவு நிலையில் இருக்கின்ற பொழுது அவரோடு கூட என்ன பண்றாரு? அவரையே ஆலோசனை செய்து பார்க்கிறாரு. ஆனா யூதாஸ் 3 ஆண்டுகள் திருத்தூதராக ஆண்டவர் இயேசுவோடு அவர் பயணம் செய்கிறார், ஆண்டவர் இயேசுவோடு உணவு அருந்துகிறார், ஆண்டவர் இயேசுவோடு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதனுடைய உச்சகட்ட அன்பு என்ன தெரியுங்களா? யூதாசனுடைய பாதங்கள் ஆண்டவர் இயேசு கழுவுனாராம். சொல்லுங்க, கழுவுனாரா? எஸ்ன்னு சொல்லுங்க, இல்ல இல்லன்னு சொல்லுங்க. கழுவுனார் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்க அன்புக்குரியவர்களே, இவன் தான் என்னை காட்டி கொடுக்க போகிறான் என்று சொல்லி அவருக்கும் தெரியும், யூதாசுக்கும் தெரியும். பாதங்களை கழுவுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலான தன்னுடைய உடலை யூதாசுக்கு அவர் கொடுக்கிறார். அப்பத்துண்ட ரசத்துல தோய்த்து யூதாசு கொடுக்கிறாரு. அன்புக்குரியவர்களே, இந்த செய்தி ஆண்டவருக்கும் யூதாசுக்கு மட்டும்தான் தெரியுமா? யூதாஸ் காட்டி கொடுக்கிறான்ற செய்தி இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியுமா? மார்போடு சாய்ந்த ஒரு அன்பு சீடர் அவருக்கு தெரியுமா? அவர் கேட்கிறாரா? பேதுரு அங்க இருந்து சொல்றாரு, அது யாருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லணும்னு சொல்லிட்டாரா? சொன்னாரா இல்லைங்களா? அப்ப அன்புக்குரியவர்களே, ஒருவேளை உங்க மனைவி காட்டி கொடுக்குறாங்களா இல்லையா? உங்களுடைய குடும்பத்துல உங்க பிரச்சனை பண்ணக்கூடியவங்க யாரு? நம்முடைய வாழ்வில் நமக்கு பிரச்சனையா இருக்கக்கூடியவங்க யாரு? நம்ம ஒருவேளை ஆண்டவர் இயேசுவோடு இருக்கக்கூடிய உறவு நிலையில அவருடைய மார்போடு அணைந்து அவரிடத்துல ஆண்டவரை, யாருங்க ஆண்டவர் எனக்கு எதிராக அந்த காரியங்கள்லாம் பண்றது, யாருங்க ஆண்டவர் எனக்கு எதிராக அந்த பிரச்சனை எல்லாம் பண்றது அப்படின்னு நம்ம கேட்டா அவர் சொல்லுவாரா? சொல்லுங்க, சொல்லுவாரா? என்ன முழிக்கிறீங்க? சொல்லுவாரா மாட்டாரா? யோவானுக்கு சொன்னவர், தன்னுடைய அன்பு சீடருக்கு சொன்னவர், நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து, ஆண்டவரை யாருங்க அந்த ஆண்டவரை எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்றதுன்னு கேட்டா சொல்வார்? கட்டாயம் சொல்வார். உடைய வாழ்வில அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் மிக அழகாக சொல்றாரு, இந்த யூதாவுக்கு எதிராகவும் இஸ்ராயலுக்கு எதிராகவும் மாய மந்திரமும் கிடையாது, குறி சொல்லணும் கிடையாது. அப்போ உங்களுடைய வாழ்வில யாரு வேணா என்ன வேணா செய்யட்டும், நீங்களும் நானும் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவு நிலையில் இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை வேணின் பாதுகாப்பார மாட்டாரா? கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, தன்னை காட்டி கொடுக்க முற்படக்கூடிய யூதாசுக்கும் கூட கடைசி வரையிலும் முதல் நற்கருணையானது யூதாசுக்கு கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் அந்த நற்கருணையை பெற்றாவது ஆண்டவர் இயேசுவோடு இருக்கக்கூடிய உறவுல அவர் ஆலோசனை செய்வார். இன்னைக்கு நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம், எவ்வளவு நற்கருணை நாம் உட்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்வதற்கு எத்தனை வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கொஞ்சம் அப்படியே எல்லாரும் எந்திரிச்சு நிக்கலாமா?
என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யார் யாரெல்லாம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வர முடியுமா? அப்படியே வரலாமா? ஆண்டவருக்கு முன்னாடி இப்படி வருவோமா? இப்போ உங்களுடைய சூழ்நிலை என்ன? ஒருவேளை நீங்க யூதாசை போல காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறீங்களா? காட்டி கொடுப்பதற்காக ஒருவேளை அடுத்தவர்களுக்கு, ஒருவேளை உங்க மனைவிக்கோ, உங்கள் கணவனுக்கோ, உங்கள் உறவுகளுக்கோ, அன்புக்குரியவர்களே, நீங்க என்ன திட்டம் போட்டாலும் இவருக்கு தெரியுமா தெரியாதா? ஹalleluya, ஹalleluya. அடுத்தவருடைய அழிவை குறித்து நீங்க என்ன திட்டம் போட்டாலும் இவருக்கு தெரியுமா தெரியாதா? ரெண்டு காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை நீ அழிக்கணும்னு நினைச்சா அந்த திட்டங்கள் இவருக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட இருந்து நம்ம பாதுகாப்பா இருக்கணும்னா என்ன செய்யணும்? அவரோட கூட இருக்கணும். ஹalleluya. கரங்களை வைத்து சொல்லும் ஹalleluya. அவர் கூட இருக்கின்ற பொழுது எவன் வேண்டுமானாலும், எவள் வேண்டுமானாலும் உங்களுக்கு எதிராக இருக்கலாம். ஏதாவது நடக்குமா? நடக்குமா? நடக்காது. கோடி அற்புதர் போனது அந்தோனியார் என்று உங்களுக்கும் எனக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். எவ்வளவு பெரிய ஆளாகனா இருந்துட்டு போட்டுங்க. ஹalleluya. இந்த கரங்களை வைத்து சொல்லுவோம் ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 12 திருத்தூதர்களுக்கும் தூய ஆவியினுடைய அபிஷேகம் பெற்ற பிற்பாடு இந்த காரியத்தை ஆண்டவர் மிக தெளிவாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால யார் வழியாக அவர்களுக்கு அழிவு அவங்களுக்கு தெரிஞ்சுங்க. ஸ்தேஃபான் கல்லால எரியப்படுகின்ற பொழுது அவருக்கு தெரியுது யாரால கொல்லப்பட போகிறோம். ஹalleluya. பவுலடியாருடைய வாழ்வில் அன்புக்குரியவர்களே, இந்த இடத்துக்கு போனா உன்னை கொன்றுவாங்க, இந்த இடத்துக்கு போனா உனக்கு கல்லடி கிடைக்கும், இந்த இடத்துக்கு போனா உனக்கு எதிரான மக்கள் கிளம்புவாங்க, எல்லாமே ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? பாருங்க அன்புக்குரியவர்களே, ஒருவேளை யார் யாரெல்லாம் அழிக்கணும்னு நினைக்கிறோமோ உங்கள் அழிவுக்குரிய திட்டங்களும் இவருக்கு தெரியுமா தெரியாதா? கட்டாயம் தெரியும். அப்ப ஏன் இது போல கடவுள் நமக்கு அனுமதி கொடுக்கிறார் என்று சொன்னால், யாரும் அழிந்து போகாதபடி, யூதாசன் கூட அழிந்து போகாதபடி ஒரு முறை அவன் ஆண்டவர் இயேசுவுக்கு ஆம் என்று சொல்லியிருந்தால் அவன் ஆண்டு கொண்டு சாக வேண்டிய வாய்ப்பே இல்லாமல் இருந்திருக்கும். ஹalleluya. கரங்களை வைத்து சொல்லும் ஹalleluya. இப்போ நீங்க ஆண்டவருக்கு முன்னாடி அன்புக்குரியவர்களே பரிசோதனை செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, என்னென்னலாம் மறைச்சு வச்சிருக்கிறீங்க? பிரியமானவர்களே, இதுல ரொம்ப எளிமையான காரியம் என்னன்னா, இப்ப அடுத்தவருக்கு எதிராக அழிவுக்குரிய காரியங்களை குறித்து நம்ம ஈஸியா நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நம்மையே நாம் அழித்துக் கொள்ளக்கூடிய காரியங்கள், பிரைஸ் தி லார்ட், நம்மையே நாம் அழித்துக் கொள்ளக்கூடிய காரியங்கள். ஹalleluya. இத நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட கேட்டா மட்டும்தான் எதெல்லாம் நீங்களே உங்களுடைய அழிவுக்காக நம்மளே குழி தோண்டி நம்ம குழி தோண்டிக்கிறோம்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அன்புக்குரியவர்களே, அதற்கு காரணம் இன்னைக்கு குடிக்கிற நபர்கள் எல்லாம் போதை பழக்க வழக்கங்கள் இருக்கக்கூடியவங்க ஒரு காரணம் வச்சிருப்பான். இதுக்காகத்தான் அந்த போதை பழக்க வழக்கத்துல இருக்கிறேன்னு சொல்லி. ஹalleluya, ஹalleluya. ஆனால் அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கென்றே பள்ளம் தோண்டி கொண்டிருப்பான் இல்லையா? அப்ப ஒன்று, உங்களுடைய அழிவுக்கு எதிரான காரியங்கள் நீங்க என்னென்னலாம் மறைச்சு வச்சிருக்கிறீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. யூதாஸ் மறைச்சு வச்சிருந்தான், முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சு வச்சிருந்தான். ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும் என்று திட்டவட்டமாக உள்ளம் கலக்கத்தோடு. அப்ப பாருங்க, அவர் எல்லா உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துறாரு, எல்லா உணர்ச்சிகளையும் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. முதல் நற்கருணையை யூதாசுக்கு கொடுத்தாவது எப்படியாவது மாத்திரலாம். நடந்துச்சா? இல்ல. காரணம் என்ன தெரியுங்களா? நம்முடைய தனிப்பட்ட விருப்பத்தோடு அவருக்கு ஆம்னு சொல்லணும் அவரால் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்முடைய அனுமதி இல்லாம அவரால் நம்மை மீட்க முடியுமா? முடியவே முடியாது. கண்களை மூடுவோம். ஒரு பாட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அன்புக்குரியவர்களே. இந்த நேரத்துல இயேசுவே என் தெய்வமே என் மேல் மனம் இருக்கும் பாடல் குழு மட்டும் அந்த பாட்டு பாடுவாங்க. நீங்க எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல உங்களை பரிசோதனை செஞ்சு பாருங்க. அடுத்தவருடைய அழிவு என்று சொல்றது உங்களுடைய மனைவி, கணவன், உங்களுடைய குழந்தைகள். கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா குழந்தைகளுடைய வாழ்வு பாருங்க பிரியமானவர்களே. கணவனுடைய தவறான ஒரு வாழ்க்கை முறை, மனைவியினுடைய தவறான வாழ்க்கை முறை எப்படி குழந்தை செல்வனுடைய வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும்? அந்த குழந்தை செல்வங்களுக்கு பொறுப்பு நீங்க தான். அப்ப இன்னைக்கு உங்களையே நீங்க பரிசோதனை செய்து பாருங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இயேசுவே என் தெய்வமே என் மேல மனமிரங்கம் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த பாடல் பாடுகின்ற பொழுது உங்களை முழுமையா நீங்க ஒப்பு கொடுங்க அன்புக்குரியவர்களே. இந்த நாட்கள் மிக குறிப்பாக அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
எருசலேமுக்குள்ள ஒரு மெசியாவாக, ஒரு அரசராக அவர் வருகிறார் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காகத்தான் அவர் இந்த உலகத்திற்கு வருகிறார். ஹalleluya, ஹalleluya. ஆகவே அவரால எந்த இயலாமைகள், பலவீனங்கள்ல இருந்தும் நம்மை மீட்க வல்லவர் தான் அவர். இந்த அருமையான நேரத்துல கண்களை மூடி கரங்களை குவித்தோம். இயேசுவே, என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும்.